SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. ஜாதி வாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுத்தால் நீதிமன்றம் தடை விதிக்க வாய்ப்புள்ளது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஜாதி வாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பேசிய பாமக எம்எல்ஏ அருள், பீகாரில் இடஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்தியதால் தான் தவறு இருந்ததாக நீதிமன்றம் கூறியதே தவிர ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தியது தவறு என நீதிமன்றம் கூறவில்லை என சுட்டிக்காட்டினார். ஆனால் பீகார் நீதிமன்றம் தடை விதித்தது என தமிழக சட்டப்பேரவையில் தவறாக பதிவு செய்யப்படுவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த சட்ட அமைச்சர் ரகுபதி, வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் அந்த சமுதாயத்தினரின் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு ஆகிய தரவுகளை ஆராய்ந்து இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். 2008 சட்டத்தின்படி மாநில அரசு கணக்கெடுப்பு எடுக்கலாம் என சொன்னாலும் அதை திருத்தி எழுதும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருப்பதாக கூறினார். மத்திய அரசு எடுக்கும் கணக்கெடுப்பை செல்லும் என்பதால் தான் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுத்தால் நீதிமன்றம் தடை விதிக்க வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது அவர்கள் சேர்த்து எடுக்க வேண்டும். 2021 ஆண்டு சென்சஸ் இன்றைய வரைக்கும் அவர் எடுக்கப்படாமல் இருக்கிறது. எனவே 2021 ஆண்டு சென்சஸை உடனடியாக எடுத்து, மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்து அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுங்கள் என்றுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 படி நீங்களே எடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அதை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய உரிமை சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கிறது. எனவே சென்சஸ் ஆக்ட் தான் செல்லும். எனவே அதை ஓவர் செக்ஷன் 32 படி அது ஓவர் ரைட் பண்ணக்கூடிய ஒன்று. எனவேதான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு சென்று வந்துவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுங்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். குளித்தலை மற்றும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிகளை இணைக்கும் வகையில் 800 கோடி ரூபாய் செலவில் இந்த ஆண்டு கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் தொடங்கப்படும் என அமைச்சர் KN நேரு அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் எழுப்பிய கேள்விக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பதிலளித்தார். அப்போது பேசிய அவர், நாமக்கல் முதல் திருமானூர் வரை காவிரி மற்றும் கொள்ளிடம் கையோர பகுதியில் கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் அரியலூர், மண்ணச்சநல்லூர், நாகப்பட்டினம், லால்குடி ஆகிய பகுதிகளிலும் கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், குறிப்பாக குளித்தலை மற்றும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிகளை இணைக்கும் வகையில் 800 கோடி ரூபாய் செலவில் இந்த ஆண்டு கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் துவங்கப்படும் என கூறினார். மாவட்டத்தில் ஆரம்பித்து கிழக்கே நம்முடைய திருமானூர் வரை இருக்கின்ற காவிரி கரையோரம், கொள்ளிடம் கரையோரம் இருக்கிற நாகப்பட்டினம் வரை எல்லா மக்களுக்கும் கூட்டு குடிநீர் திட்டம், புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குளித்தலை இடையிலே இல்லை என்ற காரணத்தால் இந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் அதற்கென்று 800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்து குளித்தலை தொகுதியும் மணப்பாறை தொகுதியும் இரண்டை இணைத்து கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று நம்முடைய முதலமைச்சர் அனுமதி அளித்திருக்கிறார்கள். எனவே அந்த பணி இந்த ஆண்டு